ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் டேட்டு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போதுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது அப்புடின்னா, ஓட்டுக்கு நோட்டும், வீடு வீடுக்கு பரிசும் கொடுக்கறதுல இந்த 2 கட்சிக்காரங்களையும் அடிச்சுக்கவே முடியாது. சில்வர் பாத்திரம், தாம்பூலத்தட்டு, பட்டு புடவை, வேஷ்டி, கொலுசு, மோதிரம் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா அமர்க்கலப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் இந்த 2 கட்சிக்கும் எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, தேர்தல் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், பறக்கும் படை, விமானப்படை, புரட்சி படை அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கண்ணிலலாம் இது மாட்டாதா என்னன்னே தெரில. சரி, ஓகே, அப்படி இருக்க நிலமையில ஒரு கட்சி சார்பாக ஒரு சில்வர் பாத்திரம் வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் எந்தெந்த கட்சியில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த தடவை போட்டி பயங்கரமாக இருக்கும். டிவிகே இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கே பிரிஞ்சு போன கூட்டணிலாம் திரும்ப ஒன்று சேர்ந்துருச்சு, ஏடிஎம்கே பிஜேபியும். அதே மாதிரி தேமுதிக டிஎம்கேல சேர்ந்துருச்சு. டிஎம்கேவோட கூட்டணி வலுவாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவு மக்கள் சைடும் இளைஞர்கள் சைடும் பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்த தடவை ஓட்டுக்கு அதிகமாக பணம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அவங்க கொடுக்குற ஓட்டு காசு ஒரு வீட்டுக்கு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 12,000 15,000 வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு தங்கத்தில் 1 கிராமில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிக்கோங்க, நல்ல தலைவரை சூஸ் பண்ணிடுங்க. மக்களே, நன்றி, வணக்கம், டாட்டா, பபாய், see you. அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எந்தெந்த மாவட்டம், உங்கள் வீட்டுக்கெலாம் எந்தெந்த பொருள் எந்தெந்த கட்சி சார்பாக வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.